ஆஹ் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்த ஆஹ் உங்களுடைய இந்த குரூப்புக்காக நான் ரொம்ப நன்றி சொல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா தேவன் நமக்கு செய்த அதிசயங்கள், நம்மளுடைய பலவீனத்துக்கு மத்தியில நம்மை வழி நடத்தினதை நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லா சமயத்துலயும் வர்றது கிடையாது. இப்போ வர்றத சமயத்துல பகரும்போது நிறைய தடங்களும் வரும். பட் கடவுள் வந்து உங்கள் அநேகர் மூலமா கொடுக்கப்படுற என்கரேஜ்மெண்ட் மூலமா அந்த தடையையும் தாண்டி வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு வாய்ப்பு தர்றதுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு காரியம் என்னுடைய வாலிப வாழ்க்கையில எனக்கு மிகப்பெரிய கேள்வியா இருந்த 2 விஷயம். ஒன்று வந்து அதை குறித்து நான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக சொன்னேன். ஸ்பீக்கர் மாத்திரம். இப்ப கேக்குதா? நல்லா கேக்குதுங்க. சரி, ஓகே. என்னுடைய வாலிப வயசுல நான் அட்வென்டிஸ்ட் ஸ்கூல்ல 12th படிச்சு முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது முஸ்லீம் இன்ஜினியரிங் காலேஜ்ல திருச்சியில படித்தேன். அப்படி படித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்தாங்க. அது எப்படி அதை விவரிக்கிறதுனே சொல்லல முடியல. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்துச்சு. ஏன்னா நம்ம திருச்சபை, நம்மளுடைய குடும்பம், நம்மளோட இனம் என்று சொல்லும்போது என்னுடைய பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, இல்ல எங்க அம்மா சைடுல எங்க பெரியம்மா பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள நான் வளர்ந்து, அப்பதான் வந்து ஒரு அட்வந்து ஒரு குழுவுல இருந்து வெளியே போய் மிங்கிள் ஆகிறேன். அப்படி மிங்கிள் ஆகும்போது எனக்கு அங்க எவ்வளவு தூரத்துக்கு பயபக்தியா அந்த மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு தூரத்துக்கு ஒவ்வொரு காரியத்தையும் டிசிப்ளினோட செய்றாங்க, எவ்வளவு தூரத்துக்கு ரிலிஜியஸாவும் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்துல எவ்வளவு உண்மையா இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. போன தடவை நான் உங்கள்ட்ட பகிர்ந்துகிட்ட மாதிரி எங்க பாட்டிட்ட நான் ரொம்ப நாள் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்படி இப்படி ஹிந்துல இருந்து கிறிஸ்டியனா மாறி இப்படி குடும்பத்தை அப்படியே எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிரிச்சுட்டு போற மாதிரில இருக்கு, ஒன்னா இருக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப நினைச்சிட்டு இருந்த சமயத்துல அப்படிப்பட்ட நண்பர்களை பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் மெய்யான ஆண்டவர்னா அப்ப இவங்களுக்கெல்லாம் எப்படி ரட்சிப்பு நீர் கொடுப்பீர், அவங்க வாழ்க்கையை நீர் நடத்துறீரா, அவங்களுக்கெல்லாம் உங்களை உண்மையை பத்தி தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருந்தது. யாராவது நம்மகிட்ட வசனத்தை குறித்து கேட்டா நம்ம அப்படியே படிச்சு அவங்கள்ட்ட சொல்லிடலாம் இல்லையா? அது நமக்கு ரொம்ப ஈஸியான விஷயம். குறிப்பா ஓநாள் பாடத்தை ஒரு 7 வருஷம் படிச்சாலே ஒரு நல்ல ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி எல்லா காரியத்தையும் குறித்து நமக்கு சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்ப படித்து கொடுத்துடலாம். ஆனா பிராக்டிக்கலா நம்ம வெளியே உள்ளவங்ககிட்ட எப்படி மிங்கிள் ஆகுறது, அவங்களுக்கு கடவுள் எப்படி வழி நடத்துறாரு, அவங்கள வழி நடத்துறாருன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அது ரொம்ப ஒரு டெலிகேட்டான விஷயம். நம்ம போய் அவங்ககிட்ட சொன்னோம்னா, இப்ப ஒரு ரிலிஜன் வந்து ஒரு ஒரு செஸ் மாதிரி ஆயிரும். நாம ஒரு காரியத்தை சொல்லுவோம், அவங்க அவங்களோட சமயத்துல இல்ல அவங்களோட வழிபாட்டு முறையில அதுக்கு ஈக்குவலா இன்னொரு காரியத்தை சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கேம் ஆஃப் செஸ் மாதிரி, மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் மாதிரி ஒரு டிஸ்கஷன் இருந்து அது ரொம்ப ப்ரொடக்டிவா இல்ல அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஆண்டவரே நீர் எப்படி அவரெல்லாம் காப்பாத்துறீரு அப்படின்னா, தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக அவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு இரக்கமானவர், எப்படி அவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நடத்துகிறார் என்பதை குறித்து வேதத்திலே அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதுல ஒரு சில காரியங்களை நான் கற்றுக்கொண்டதை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 16:31 வேத வசனம் இப்படிதான் சொல்லுது. அதற்கு அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை
விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. இதுல என்ன ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நீ கடவுளை ஏத்துக்கோ, உன் வீட்டார் வருவாங்க அப்படின்னா, நாம வர்றது ஈஸி. கடவுளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், ஒரு முடிவு எடுக்கிறோம், வந்துடுறோம். ஆனா நம்ம வீட்டார் வருவாங்களா அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அவங்க ஏகப்பட்ட விஷயங்கள அவங்க யோசிப்பாங்க. நம்மை போலவே எல்லாரும் சிந்திக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்ப எப்படி இது நடந்துச்சு அப்படின்னா, ஒரு சம்பவத்து மூலமா கடவுள் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். அதுதான் இந்த அம் இன்னைக்கு நான் உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றேன். இப்ப தேரா அ ஆபிரகாமோட தகப்பனார் அம் பாபிலோன்ல இருந்து புறப்படுறார். ஊர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு நேரா கானான நோக்கி வருகிறபோது, அவரு பாதாம் ஆராம்ல நின்றுறாரு. அப்படி நின்னுட்டு அதுக்கப்புறம் யூப்ரட்டிஸ் நதியை கடந்து ஆபிரகாமும் லோத்தும் மட்டும் தான் வராங்க. அப்ப வரும்போது அவர்கள் வழியிலே வந்த தேசங்கள் அவர்களை எப்படி கடவுள் வழிநடத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம என் மனசுல இருந்த கேள்விக்கும், இத பத்தி நெறைய பேருக்கு இருக்கிற கேள்விக்கும் ஒரு விடை கிடைக்கும். இப்ப இந்த ட்ரீ தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அவசியம். ஆம், தேராவின் மகன் ஆரானின் வழியிலே லோத்து வந்தான். லோத்துக்கு 2 குமாரத்திகள். அந்த குமாரத்திகள் மூலமாக மோவாபியரும், அம்மோனியரும் வந்தார்கள். அதேபோல ஆம், ஆபிரகாமின் குமாரன் ஐசக்கின் மூலமாக ஏதோமியர், இஸ்ரவேலர்கள் வந்தார்கள். அப்புறம் ஆகாரின் மூலமாக வந்ததுல இஸ்மவேலர்கள் வந்தாங்க. சாராய் இறந்ததுக்கு பின்பாக ஆபிரகாம் கெத்தூரால் அப்படிங்கிற ஒரு ஸ்திரிய மணந்தாரு. அவங்க மூலமா ஏகப்பட்ட வெவ்வேறு ஜாதிகள் வந்தார்கள். அதுல ஒரு ஜாதி வந்து மீதியானியர். சோ இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, தேவன் இந்த மீதியான் தேசம், ஏதோமியர், மோவாபியர், அம்மோனியர், இஸ்ரவேலர் வாழ்க்கையில எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத குறித்து ஒரு ஆம், ஒரு சின்ன ஒரு ஸ்டடி மாதிரி பண்ணலாம். என்னுடைய மனசுல இருந்த கேள்விக்கு ஒரு வேர்ல்ட் மேப்ல கொஞ்சம் கூட பார்க்க முடியாத ஒரு இடத்துல இருந்து பதில் வந்துச்சு. அது ரொம்ப ஒரு மிஸ்டரியான விஷயம் இல்லையா? நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஊர்ல வளர்ந்து வரோம் திருச்சியில. ஆனா தேவன் நமக்கு ஒரு பதில உலக மேப்லயே பார்க்க முடியாத ஒரு இடத்துல யூப்ரேட்டஸ் நதியில இருந்து இங்கே எரிகோ ஆம், இருக்கிற பகுதி வரைக்கும், அதாவது யோர்தான் நதி வரைக்கும் கரையில நடக்கிற காரியங்களை வைத்துக்கொண்டு கடவுள் என்ன பண்ணுகிறார்? ஒரு பதிலை எனக்கு கொடுக்கிறார். இப்ப சில தேசங்களின் மேப்ப தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்ப இஸ்ரேல் மக்கள் ஈஜிப்ட்ல இருந்து வெளிய வந்தாங்க. வெளிய வந்த உடனே அவங்க சீனாய் வனாந்திரத்தின் வழியாக, அப்புறம் பாரான் வழியாக, வனாந்திரத்தின் வழியாக ஆம், மீதியானியர், அதாவது மோசேயுடைய மாமனாரின் குடும்பத்துக்கு பக்கத்துல இந்த சீனாய் வனாந்திரத்தின் பகுதியிலே ரொம்ப நாள் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 36 வருஷங்கள் இருந்தாங்க. அது முடித்ததுக்கு அப்புறம் அவங்க தொடர்ந்து வடக்க நோக்கி போகணும். வடக்க நோக்கி போகணும் அப்படின்னா, அந்த சமயத்துல 3 தேசங்கள் ஏற்கனவே குடியேறிட்டாங்க. ஓகே. மீதியான் ஏற்கனவே அங்க இருக்கிறாங்க, இந்த பகுதியில. மோசேயின் மாமனாரும் அது மட்டும் இல்லாம மற்ற 5 பட்டணங்களாக இந்த இடத்திலே வசிக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம வடக்கே போக போக பெட்ரா அப்படிங்கிறது ஏதோமியர் தேசத்துக்குள்ள வரும். சோ ஏதோமியர்கள் முதல்ல இஸ்ரேல் மக்கள் சந்திக்கணும் வடக்க போக போக. அதற்கு பின்பாக அவர்கள் மோவாபியரை சந்திக்க வேண்டும். அதற்கு பின்பாக அம்மோனியரை சந்திக்க வேண்டும். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன பண்ண முடியும்? தேவன் வாக்குத்தத்தம் பண்ண இஸ்ரேலுக்குள்ளாக செல்ல முடியும். சரியா? இந்த மேப்ப கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த வனாந்திரத்தின் பகுதியிலே அவர்கள் இருக்கிற பொழுது, தேவன் மிகவும் ஒரு முக்கியமான காரியத்தை செய்கிறார். சோ முதல்ல வந்து மீதியானர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்கள் அவர்கள் மத்தியில இருந்தாலும், இஸ்ரேல் மக்களுக்கும் மீதியானருக்கு இடையில பௌத்த சமாதானம் இருந்தது. என்ன காரணம்? மோசேயோட மாமனார்
அங்க இருக்கிறதுனால சமாதானம் இருந்துச்சு. அப்ப மோசே வந்து தன்னுடைய மச்சான பார்த்து சொல்றார், யோவாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம். நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம்னு சொல்லி அவர கூப்பிடுறாரு. இப்ப கூப்பிட்டோனே அவர் சொல்றாரு, ஐயோ! நான் என் இனத்தாரோட இருக்கணும், என் மக்களோட இருக்கணும். நான் எப்படி விட்டுட்டு வர்றது? இல்ல நீங்க போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே மோசே சொல்றாரு, இல்ல நீ எங்களை விட்டு போக வேண்டாம். வனாந்திரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களைப் போல் இருப்பாய். அதனால என் கூட வா. தேவன் எங்களுக்கு செய்யற எல்லா நன்மையின்படி உனக்கும் அந்த நன்மையை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா, மோசேயின் மாமனாரின் குடும்பம் மட்டும்தான் இந்த மீதியானியர் கூட்டத்துல வராங்க மோசேயோட. மத்த மீதியானியர் வரல. ஆனா இஸ்ரேல் மக்கள் அவர்களுடைய திரள் கூட்டத்தையும் அவர்களுக்கு தேவன் செய்திருக்க ஆசீர்வாதங்களையும் குறித்து மிகவும் பொறாமைப்பட்ட மத்த மீதியானியர் மோவாபியரோட சேர்ந்து பிழையாமை கூட்டு வந்து இஸ்ரவேலை அட்டாக் பண்ணுகிறாங்க இல்லையா? அவங்க எப்படியாவது அவங்கள சபிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்யறாங்க. அப்படி முயற்சி செய்து தேவன் அதற்கு தண்டனையாக ஒரு படையை அனுப்பி மீதியானரை தண்டிக்கிறார். சரியா? அப்ப தண்டித்த உடனே இப்ப மோசேயின் குடும்பம் மீதியானில இருந்து வந்தாங்கன்னு தெரியும். ஆனா மீதியானியருடைய அடையாளத்தை அவர்களுக்கு மாற்றி அவர்கள் கேனியர் அப்படிங்கிற ஒரு ஜாதியோட சேர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கேனியர்களாக அவர்கள் என்ன பண்றாங்க, குடியேறாங்க. அதாவது ஒரு இங்க அமெரிக்கால வந்து விட்னஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்ப ரொம்ப ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு ஒரு தப்பு நடக்கிற விஷயத்த ஒரு நபர் ரிப்போர்ட் பண்ணா, அவங்களுடைய உயிருக்கு வந்து ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, கவர்மெண்ட் வந்து அவர்களுக்கு பெயர் மாற்றமும் குடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு புது சோசியல் செக்யூரிட்டி நம்பரையும் குடுத்து, அ இன்னொரு ஊர்ல அவங்கள பத்திரமா வைப்பாங்க. அது மாரி மோசேயின் குடும்பம் அம் அம் சரி, மோசேயின் மாமனாரின் குடும்பம் இஸ்ரவேலுக்கு கண்களைப் போல அவர்களை வழிநடத்தினதுனால, மீதியானரை தேவன் தண்டித்த பின்பாக, அவர்களுக்கு ஒரு பெயர் மாற்றம், கேனியர் அப்படிங்கிற ஒரு பெயர் மாற்றத்தோடு என்ன பண்ணுகிறார், இஸ்ரவேல்ல அவர்கள தங்க செய்கிறார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? அவர்களை பத்தி தேவன் கன்சர்னோட செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஆனா மோசேயின் மாமனார் இஸ்ரவேலுக்கு செய்த நற்காரியத்தை நிமித்தமாக கர்த்தர் அந்த குடும்பத்தை அழைத்து செல்கிறார். இப்ப ஏதோமியரை குறித்து பார்த்தோம்னா, இப்ப இஸ்ரவேல் மக்கள் வடக்க நோக்கி அப்படியே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தேவன் சொல்றார், ஜனங்களுக்கு நீ கட்டளையிடுவது வேண்டியது என்னவென்றால், சேயீரில் குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லை கடக்கப் போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள். நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடே போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்தில் ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடேன். சேயீர் மலைநாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஏதோமியர்கள் இந்த இடத்தை எடுத்துக்கும்போது, அங்க இன்னொரு ஜாதி அந்த இடத்துல குடியிருந்தாங்க. தேவன் தண்டிப்பேன், அவர்களை அ வந்து அம் எப்படி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரோ, அதே போல அத இஸ்ரேல் மக்கள் மட்டும் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவில்லை. அத லோத்தின் குடும்பத்தின் மூலமாகவும், ஏதோமின் குடும்பத்தின் மூலமாகவும் தேவன் அதை நிறைவேற்றினார். அதற்கு சில வசனங்கள நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். சரியா? இப்ப தேவன் என்ன சொல்றாரு? ஏதோம் மக்களோட இடத்துல ஒரு அடி கூட நான் உனக்கு குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப கடந்து போணும். கடந்து போணும்னா, குடிக்க தண்ணி வேணும், சாப்பிட ஆகாரம் வேணும். குடிக்கிற தண்ணிக்கு, சாப்பிட ஆகாரத்துக்கு கடந்து போற இடத்துல நீங்க போய் எடுக்க போனீங்கன்னா, நம்ம மேல படையெடுத்து வந்துட்டாங்கன்னு வந்துருவாங்க. ஏன்னா தண்ணி வந்து ஒரு முக்கியமான தங்கம் போல அந்த காலத்துல ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு பொருள். அப்ப தேவன் சொல்றாரு அவங்கள்ட்ட, போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். அப்ப காரணம் சொல்றாரு.
அவன் உன்கிட்ட காசு கேட்கறான்னு சொல்லி நீ நீ வந்து யோசிக்காத. அஹ் அவன் உன் சகோதரன் தான். இருந்தாலும் அவன் உன்கிட்ட காசு கேட்கறான்னு சொல்லி என்ன பண்ணாத, யோசிக்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன் கடவுள் இப்படி சொல்லணும் அப்படின்னா, மோசே வந்து ஒரு ஒரு விண்ணப்பத்தை வந்து அனுப்புறாரு ஏதோமியர்களுக்கு. எப்பா நீங்களாம் என்னோட சகோதரரு, நாங்க வந்து யாக்கோபின் வழியிலே வந்த பிள்ளைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க எகிப்துல எவ்வளவு கஷ்டப்பட்டோங்கிறதையும் தெரியும். கடவுள் எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணாருன்றதும் தெரியும். இப்ப இவ்வளவு நாள் நாங்க வனாந்திரத்துல இருந்துட்டோம். இப்ப நாங்க உங்க நாடு வழியா கடந்து, அதாவது மெயின் ரோடு வழியா நாங்க போயிருவோம். சைடுல இருக்க ரோடு கூட வரமாட்டோம். உங்க வீட்டு பக்கம் வரமாட்டோம். நீங்க என்ன கடந்து போக மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னா, ஏதோமியர்கள் என்ன சொல்லிருவாங்க, அதெல்லாம் முடியாது, உங்களலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிருவாங்க. அப்ப தேவன் சொல்றாரு, அவங்ககிட்ட கடந்து போகும்போது, அவங்க நிலத்துல ஒரு படியும் உங்களுக்கு தரமாட்டேன். அத நான் அவங்களுக்கு குடுத்துட்டேன். அதே போல அவர்களிடத்துல நீங்க வாங்குனீங்கன்னாலும் என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான காச நீங்க குடுத்துறணும். ஏன் அப்படின்னா, அவன் உன்ட்ட காசு வாங்குறான்றத பத்தி நீ யோசிக்காத. நான் உனக்கு குடுக்கறத பத்தி யோசி அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். என்னன்னா, நம்ம சுற்றி இருக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறாரா இல்லையா? அவர்களை கடவுள் சபிக்கிறாரா இல்லையா? அவர்களை அழிக்கிறாரா இல்லையா? அவர்களை பாவத்தை கணக்கு வைக்கிறாரா இல்லையான்றது நம்மளோட பிரச்சனையே கிடையாது. அவர்கள் நம்மள எப்படி ட்ரீட் பண்றாங்கன்றதும் நாம கடவுளுடைய சமூகத்துல ஒப்புவிச்சு, அவர்கள் நம்மள கடினப்படுத்தினாலும், அத தாங்கி செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தேவனுடைய ஒரு திட்டம். அந்த திட்டம் ஏன்றத நம்ம தொடர்ந்து படிக்கும்போது புரிஞ்சுக்குவோம். ஆனா தேவன் அதுக்கு காரணமா என்ன சொல்றாரு? உன்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப தொடர்ந்து பார்த்தோம்னா, ஏதோமர்கள் சும்மா ஒண்ணும் அந்த இடத்துக்கு போயிரல. ஓரியர் அப்படிங்கிற ஒரு தேசம் அந்த இடத்துல குடியிருந்தாங்க. என்ன பண்ணாங்க? ஏதோமியர்கள் அவர்களை துரத்தி அந்த இடத்திலே குடியேறினார்கள். ஆனா தேவன் அதை சொல்லும்போது எப்படி சொல்றாரு? அந்த நிலத்த நான் உங்களுக்கு குடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். தேவன் நம்மள மட்டும் தான் ஆசீர்வதிக்கணுமா? தேவனுடைய பேர் எழுதின பிள்ளைகள் நம்மள மட்டும் தான் ஆசீர்வதிக்கணும்? இல்ல. அவரை வணங்காத பிள்ளைகளையும் தேவன் ஒரு இடம் கொடுத்து, அவர்களுக்கு தேவையான போஜனத்தை கொடுத்து, அவர்களை வழிநடத்துகிறார். இது என்னமோ இஸ்ரேல் மக்களை ஒரு தேசத்துக்குள்ளாக தேவன் அனுப்புவதற்கு முன்பாக, அவர்களுக்கு சுற்றி இருக்கிற சூழலையும் தேவன் அமைத்தது போல எனக்கு தோணுகிறது. ஓகேயா? இப்ப இப்ப ஏதாமுக்கு செஞ்சாருன்னா, அடுத்து மோவாபியர்களுக்கும் செய்யணும். இல்லையா? இப்ப மோவாபியர்கள பார்த்து தேவன் சொல்லும்போது சொல்றாரு, அதே இதுதான் சொல்றாரு. ஓகே. நீ அடுத்து கடந்து போம்போது மோவாபியர்கள் உங்கள பார்த்து பயப்படுவாங்க. அவங்கள வருத்தப்படுத்தாதீங்க. அவங்கள்ட்ட போர் செய்யணும்னு நினைக்காதீங்க. அவங்க தேசத்த உங்களுக்கு தரமாட்டேன். ஏன்னா நான் அவங்களுக்கு அத சுதந்திரமா குடுத்துருக்கேன். அ அது சும்மா ஒண்ணும் அவங்களுக்கு கிடைக்கல. அதற்கு முன்பாக ஏனாக்கியரை ஒத்த ராட்சதர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் பேர் ஏமியர். மோவாபியர்கள் என்ன பண்றாங்க? அவங்கள துரத்திட்டு அந்த இடத்துல இருக்காங்க. ஆனா தேவன் அத எப்படி சொல்றாரு? நான் உங்களுக்கு குடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏதோமியர்களை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் கடந்து போவதற்காக. மோவாபியரை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அம்மோனை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரா? ஆமா. அப்படிதான் வசனம் சொல்லுது. நீ தொடர்ந்து என்ன பண்ண போற? அம்மோனியருடைய தேசத்துல நீ கடந்து போற. அப்படி கடந்து போகும்போது, அவன் தேசத்தில் உள்ள இடத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா நான் அவனுக்கு அத சுதந்திரமா குடுத்துட்டேன். அது லோத்தின் புத்திரருக்கு கொடுப்பேன்னு நான் வாக்கு தந்தேன். அதனால் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். அவர்களை நான் வழிநடத்துவேன். அப்படின்னு சொல்லிட்டு சரித்திரத்துல பார்த்தோம்னா, அங்கே அதற்கு முன்பாக இன்னொரு ராட்சதர் அந்த இடத்துல இருந்தார்கள். அவங்க பேரு சம்சூமியர் அப்படிங்கிற ஒரு ராட்சதர்கள். தேவன் என்ன பண்ணுகிறார்? அந்த ராட்சதர்களை அடித்து துரத்தி விட்டு, அந்த தேசத்தை அம்மோன் புத்திரருக்கு கொடுக்கிறார். ஏதோமியர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். மோவாபியர்களை ஆயத்தப்படுத்தினார். அம்மோனியர்களை ஆயத்தப்படுத்தினார். தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா,
பெலிஸ்தியரையும் குறித்து இருக்கும். நமக்கு நேரம் இல்லாதனால நான் அதை குறித்து போகல. கேப்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு தேசத்திலிருந்து வந்தார்கள். கப்பத்தோர் அப்படிங்கிற ஒரு இடம். பெலிஸ்தீரின் தேவன் ஆயத்தப்படுத்தினார். இவங்க எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினாரு. ஆனா யாருமே இஸ்ரவேல் மேல இரக்கத்தோட நடந்துக்கல. எப்ப இஸ்ரவேல் கீழ விழுவாங்க? எப்ப அவங்கள அடிச்சு நொறுக்கலாம்? எப்ப அவங்க இடத்த நொறுக்கலாம்? அப்படின்னு சொல்லி எப்படா செய்யலாம்னு என்ன பண்ணாங்க? பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க உள்ள போய் நுழையல. அதுக்குள்ள மோவாபியர் என்ன பண்ணிட்டாங்க? இவங்கள நமக்கு பிடிக்கலையே, இவங்கள நம்ம இந்த இடத்துல விடக்கூடாதேன்னு சொல்லிட்டு, நேரா 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற பிலேயாமுக்கு கழுதையில ஆள் அனுப்பி, பிரபல சாப சாம்பியன் பிலேயாம கூப்பிட்டு, "எப்பா நீ வந்து இவங்கள பார்த்து உன் கருநாக்க வச்சு நீ அவங்கள பார்த்து சபிச்சுட்டீன்னா, அவங்க இல்லாம போயிருவாங்க. அதனால நீ வந்து சபிச்சிருன்னு" 500 மைல் அவர நடக்க வச்சு, நேரா கொண்டு வந்து, அவர சாபம் செய்ய வைக்கிற அளவுக்கு மோவாபியர்கள் என்ன பண்ணாங்க? இஸ்ரவேல் மக்களை வெறுத்தார்கள். இப்படி வெறுக்கிறவங்களுக்கு மத்தியில தேவன் ஏன் இஸ்ரவேலையும், யூதாவையும் ஒரு தேசமாக தெரிந்து கொண்டார்? அப்படின்னா, தேவ வசனம் சொல்லுது, தேவனிடத்திலே பட்சபாதம் இல்லை. அப்படி சொல்றது. நாம எல்லாரும் பாவிகள். என் பாவம் பெருசு, உன் பாவம் பெருசு. நம்ம போட்டி போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அதனால தான் தேவன் தாம் பட்சபாதம் இல்லாதவர் என்பதை அவருடைய வசனத்திலே கூறுகிறார். மத்த தேசங்களுக்கெல்லாம் தேவன் அவர்களை வழிநடத்தினது தெரியாது. ஏதோமர்களுக்கு தேவன் தான் அந்த நிலத்தை கொடுத்தினார்ன்றது தெரியாது. மோவாபியர்களுக்கும் தெரியாது. அவங்க எல்லாம் தங்க கையில காரியத்தினால அது வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தமாக லோத்தின் குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல ஏதோமியர்களுக்கும் அந்த இடத்தை கொடுத்தார். அபிமெலேக்கு ஆபிரகாமோட ஒரு ஒரு ட்ரீட்டி ஒண்ணு போடுறார். உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் இனிமே பகை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. கேப்டர்ல இருந்து வந்த அபிமெலேக்கை ஒரு பெலிஸ்தியன் தேசமாக தேவன் வைக்கிறார். ஏன் இப்படி செய்கிறார் அப்படிங்கிறதுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு அந்த டைம்ல பதில் கிடைச்சதான்னு தெரியாது. ஆனா அதை குறித்து ஆசாரியர்களான கோரா புரிந்து கொண்டார்கள். அந்த சங்கீதத்தை நம்ம எடுத்து படிச்சோம்னா நமக்கு தெரியும். 87வது சங்கீதத்தை எடுத்து பார்ப்போம். இது கோராகின் புத்திரர்கள் இதை எழுதுகிறார்கள். சரியா? அவர் அஸ்திவாரம் பரிசுத்த பர்வங்களின் மேலே இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். அதாவது இஸ்ரவேலின் எல்லா தேசத்தை விட சியோன் எருசலேமில் இருக்கிற தன்னுடைய செங்கோல் ஆட்சி புரிகிற தன்னுடைய பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற இடத்தை என்ன பண்றாரு? பிரியமா இருக்கிறார். ஏன் அந்த நகரத்து மேல அவருக்கு பிரியம் அப்படின்னா, தொடர்ந்து கோராகின் புத்திரர்கள் எழுதுறாங்க, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விஷயங்கள் வசனிக்கப்படும். என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும், அதாவது எகிப்தையும், பாபிலோனியும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தியரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் இங்கே பிறந்தான் என்றும், சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதில் பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னவர்தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அடங்கி இருக்குன்னா, இந்த தேசங்கள் யாருக்கும் தேவன் தான் அவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்தாருன்னு தெரியாது. ஆனா தேவன் கணக்கெடுக்கிற ஒரு நாள் வருமா. அந்த நாள்ல இந்த தேசத்தின் மக்கள் எல்லாரையும் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப், அதாவது பிறப்பின் மூலமாக வந்த ஒரு குடியிருப்பை என்ன தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் முன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. தேவன் என்ன சொல்ல வருகிறார்னா, இஸ்ரவேல் மத்தியில தேவன் தங்கி இருந்தார், அது உண்மைதான். ஒரு நாள் வரும், அந்த நாள்ல தேவனை அறியாத குடும்பங்கள், தேவனை அறியாத நமக்கு தொந்தரவு கொடுக்கிற சில பந்தங்கள்,
நம்மை சுத்தி இருக்கிறாங்க. ஏன் இவங்கலாம் நமக்கு இருக்கிறாங்க? அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுக்கு கொஞ்சம் கூட புரியல. மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர் எப்படா இவங்க கீழ விழுவாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. பெலிஸ்தீரும் அதே மாரி தான். இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில இஸ்ரவேல் இருந்தாலும், தேவன் கணக்கெடுக்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளிலே, இயேசு கிறிஸ்து குறித்த நாளிலே. அவங்க அவங்கவங்க மூட நம்பிக்கையிலயும், அவங்கவங்க வழிமுறைகளிலும் பிறந்திருந்தாலும், தேவன் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து, இஸ்ரவேலில் பிறந்தது போல அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? இதை நான் படித்த பொழுது, ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் கற்றுக்கொண்டேன். இஸ்ரேல் மக்களுக்கு புரியல. அவர்கள் மத்தியிலே ஒரு ராஜா இருக்கிறாருன்னு சொல்லி. அவங்க மத்த தேசத்தெல்லாம் பார்த்து அவங்களுக்கெல்லாம் ராஜா இருக்காரு, எங்களுக்கெல்லாம் ராஜா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மக்களா தான் இருந்தாங்க. ஆனா, அவர்கள் மத்தியிலே ஒரு ராஜா இல்ல. அப்படின்னு அவங்க மனசுல ஒரு ஏக்கம் இருந்துச்சு. ஆனா தேவன் அவர்களுக்கும் ராஜாவாக மட்டும் இல்லாம, அவர்கள சுத்தி இருக்க தேசத்துக்கும் ஒரு ராஜாவா இருந்தார்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. இப்ப நான் உங்க மத்தியில ஒரு ஒரு சின்ன பிக்சர் ஒண்ணு வச்சிருக்கேன். இது வந்து என் குடும்பத்தின் ஒரு சின்ன வரைபடம். எங்க பாட்டி அட்வென்டிஸ்ட் திருச்சபையில பேப்டிசம் எடுத்து வந்தாங்க. ஆனா எல்லாரும் கிறிஸ்தவனா மாறல. மாறுனவங்கள எல்லாரும் அட்வென்டிஸ்ட் திருச்சபையிலயும் இல்ல. அப்படி இருக்கும்போது, என் கூட படித்தவங்க எல்லாம் முஸ்லீமா இருக்கும்போது, ஆண்டவரே! நீர் எப்படி இவங்க எல்லாத்தையும் வழிநடத்துகிறீர்ன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட நான் கேட்டேன். ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய இந்த வேத பாடத்தின் மூலமாக, அவங்க எங்க பிறந்திருந்தாலும் நீ அதைப் பத்தி கவலைப்பட வேணாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடிக் கொள்ளப்படுது. மீதி எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். கர்த்தராகிய இயேசுவை உன் இரட்சகராக ஏற்றுக்கொள். உன் பாவங்களை நினைத்து மனம் திரும்பி தேவனிடத்திலே நீ ஒப்புக் கொடுத்து வா. உன் இனத்தாரை கொண்டு வருவது நான் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்று தேவன் வந்து எனக்கு வெளிப்படுத்தினார். அதையும் என் அருமையான என்னுடைய காலம் சென்ற என்னுடைய பாட்டிகிட்ட தான் கேட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன், "எப்படி உங்களுக்கு தைரியம் வந்துச்சு பாட்டி? அ மாறுறதுக்கு?" அப்படின்னா, என்னைய மாற சொன்னாரு. என் குடும்பத்த மாறுறது அவரோட வேல. நான் அவர இரட்சகரா ஏத்துக்கொண்டேன். என் குடும்பத்த மாற்றுறது அவரோட வேல. அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அநேகருக்கு வந்து அவர் பிள்ளைகள் குறித்த பாரம் இருக்குது. அநேகர் வந்து நம்ம சுத்தி இருக்கிறவங்க இவ்வளவு பிரச்சனை குடுக்குறாங்களே, அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கணுமா? நம்ம என்ன செய்யணும்? அவங்கள எப்படி டீல் பண்றது? அவங்கலாம் ஏன் கடவுள் அடிக்க மாட்றாரு? அப்படின்லாம் நெறைய பேருக்கு ஆதங்கம் இருக்கு. ஆனா தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கும்போது, தேவன் நம்ம எல்லார் மேலயும் அன்பு செலுத்தி நம்ம என்ன பண்றாரு? வழி நடத்துறாரு. குறிப்பா அவர் பட்சபாதம் இல்லாத தெய்வம். அதனால் அவர்களையும் அவர் வழிநடத்துவார். அவர் தன்னுடைய பிள்ளைகளை கூட்டி சேர்க்கிற நாள் வெகு தூரத்துல இல்ல. நாம ஜெபிக்க வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. நம்மை சுற்றி நமக்கு பிரச்சனை குடுக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய வேலை இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அநேக வசனங்கள் மூலமா உங்க சத்துருக்கள நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா இஸ்ரவேல் மக்களுக்கு அத பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸா குடுத்தாரு. அப்ப அந்த ப்ராப்ளம்ஸ் தான் நாமளும் நம்மளுடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்றோம். அது ஒண்ணும் ரொம்ப புதுமையான விஷயம் கிடையாது. ஆனா நாம ஏன் அவங்கள கடவுள் அடிக்க மாட்றாரு? ஏன் அவங்களுக்கு நெறைய ஆசீர்வாதம் இருக்குது? ஏன் அவங்க என்ன அநியாயமா நடத்துறாங்க? என் காசெல்லாம் சுரண்டிக்கிறாங்க. இல்ல என்னுடைய புகழ எடுத்துக்கிறாங்க. இல்ல என்ன ஒடுக்குறாங்க. இல்ல என் பிள்ளைகள்லாம் சத்தியத்த விட்டு போயிருவாங்களா? அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள குறித்து நம்ம போராடுகிறோம். தேவன் சொல்றாரு, "அது எல்லாத்தையும் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்துவை உங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் எல்லார் வாழ்க்கையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். வெளியே அவரை அறியாத பிள்ளைகளையே குடியுரிமை குடுத்து கொண்டு வருவார்னா, உங்கள் குடும்பங்களையும், உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளையும் தேவன் என்ன பண்ணுவாரு? ரொம்ப லெகுவாக சால்வ் பண்ணி உங்களை வழிநடத்துவார். அப்பேற்பட்ட ஒரு வழிநடத்துதலை தேவன் உங்களுக்கு தரணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.